Hello everyone, welcome back to our channel. இந்த வீடியோவில் மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைனில் சிபிஎஸ்சி புக்கில் இருக்க எக்ஸாம் கொஷின் பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸை பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 5 கலீலியோஸ் ஏதோ ஒன்றையா கலீலியோஸ் ஓகே. எக்ஸாம்பிள் 5 பேர் கூட சொல்ல தெரில, ஃபிசிக்ஸ் வாத்தியா ரைட்டு. கலீலியோ லா ஆஃப் ஆட் நம்பர், the distance inversed during equal interval of time by a body falling through rest stand by one another in the same ratio as the odd number. ஓகே, இந்த ரேஷியோ கேட்குறாங்களா? சரி, புரிஞ்சு எனக்கு. இப்போ நல்லா பாருங்க, பாடி ஃபாலிங் ஃப்ரம் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஃபாலிங் ஃப்ரம் ரெஸ்ட். அப்போ இது எனக்கு டைரெக்டாக என்ன ஆயிடுச்சு சார்? மோஷன் அண்டர் கிராவிட்டி ஆயிடுச்சு. கரெக்டாக இல்லையா? அப்போ மோஷன் அண்டர் கிராவிட்டியில் ஃப்ரீ ஃபால்னு சொன்னால் நம்ம இப்போ தான் டிரைவ் பண்ணிட்டு வந்தோம். எனக்கு எஸ்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? ½ gt². எஸ் இஸ் ஈக்குவல் டு ½ gt². மைனஸ் எங்கே சார் போச்சு? இதுவும் நெகட்டிவ் ஆயிரும், அதுவும் நெகட்டிவ், ஸோ கேன்சல் அவுட் ஆயிரும். நோ இஷ்யூஸ் அட் ஆல். ஓகே, இப்போ நல்லா பாருங்க, இதில் இருந்து நான் உனக்கு 2 ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குறேன். ஒன்று இல்லை 2 சொல்லித்தரேன், ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொன்று ஃபார்முலா இருக்கு. S is equal to u plus a/2 into 2n minus 1. இதில் u 0 ஆயிடுச்சுன்னா எஸ்ஸோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? a/2 into 2n minus 1. டிஃபிகல்ட்டி இருக்கா? அகைன் டிஃபிகல்ட்டி இருக்கக்கூடாது. இது பேர் nth செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இது n செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ். அப்போ நல்லா பாருங்க, ஒரு டேப்லர் காலம் மாதிரி போடுறேன். இது ரொம்ப முக்கியம், சரியா? நிறைய கொஸ்டின் டைரெக்டாக ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணலாம். நிறைய கொஸ்டினில் அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கும். ஷார்ட்கட் யூஸ் பண்ணி டைரெக்டாக ஆன்சர் வரும். டைம் t இஸ் ஈக்குவல் டு, சரியா? டைம் t இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6. நீ இப்படி டைம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா 1t 2t 3t 4t இப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. இந்த டைமோட ரேஷியோ என்ன? 1:2 3 4 5 தான் வரப்போகுது. ஸோ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. ஓகே, இப்போ மொத்தம் எவ்வளோ டிஸ்டன்ஸர் அது ட்ராவல் பண்ணும் அப்படின்னு கேட்டால், மொத்த டிஸ்டன்ஸ் ஒரு செகண்டில் அது ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1 செகண்ட். டீயோட வேல்யூ 1ன்னு வச்சுக்கோ, சரியா? 1t போட்டால் 1t வச்சுக்கோ, இல்லை வெறும் டீன்னு வச்சுக்கோ. நோ இஷ்யூஸ் அட் ஆல். ஓகே, ஸோ ஒரு செகண்டில் எவ்வளோ, 2 செகண்டில் எவ்வளோ, 3 செகண்டில் எவ்வளோன்னு சொன்னாலும் சரி, இல்லை 1t செகண்டில் எவ்வளோ, 2t செகண்டில் எவ்வளோ, 3t செகண்டில் எவ்வளோ. அதாவது சார் கன்ஃபியூஸ் ஆகுது. ஒன்றும் இல்லைப்பா, டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை அ பாடி இன் 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட்னு கேட்டாலும் சரி, இல்லைன்னா யாராச்சும் இப்படி கேட்கலாம் வந்துட்டு 2 செகண்ட் 4 செகண்ட் 6 செகண்ட். அகைன் இது பாரு 1:2:3 ரேஷியோவா? இதுவும் எந்த ரேஷியோவில் இருக்குது? 1:2:3. சார் 5 10 15ன்னு கேட்டால் 1:2:3 ரேஷியோ. சார் 10 20 30ன்னு கேட்டால் சார் 1:2:3. அப்போ இது எல்லாமே இந்த டைம் இன்ட்ரோலில் வந்து வந்துட்டு கேட்குற டைம் இன்ட்ரோல் இப்படி கொடுத்துட்டா சார், 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் 2 செகண்ட் 4 செகண்ட் 6 செகண்ட் 5 10 15 20 30. இதில் ரேஷியோ எவ்வளோன்னு கேட்டால் நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் சேமாக தான் வரும். ஓகேவா? எப்படி சார் சால்வ் பண்ணுறது? ஒன்றுமே இல்லை, ½ gt². இதான் ஃபார்முலா. ஓகேவா? அப்போ நான் டைமோட வேல்யூ 1ன்னு போட்டேன்னா எனக்கு எங்கே என்ன கிடைக்குது? ½ into g. கரெக்டாக g/2 என்ன கிடைக்குது எனக்கு? g/2. 2ன்னு போட்டிங்கன்னா g/2, 2ஓட ஸ்கொயர் என்ன ஆயிரும்? 4. கரெக்டாக இல்லையா? 3ன்னு போட்டேன்னா g/2, 3 ஸ்கொயர்னு வந்து 9. அடுத்து g/2, 4 ஸ்கொயர் வந்து 16. g/2, 5 ஸ்கொயர் எவ்வளோ? 25. நான் இந்த g/2 என்ன வச்சுக்குவேன்னா எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், ஒரு கான்ஸ்டன்ட் தானே. அப்போ நல்லா பாரு, இந்த ஃபஸ்ட்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எக்ஸ்னா, ரெண்டாவதுல ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 4x, மூணாவது டைம் 3 செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 9x, 4 செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 16x, 5 செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 25x, 6 செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 36x. இதுதான் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. இந்த எக்ஸோட வேல்யூ என்ன சார்? g/2. அப்போ நான் ஸ்ட்ரைட்டாக இந்த ஃபார்முலாவை உனக்காக x into t² எழுதிக்கிட்டா பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் இல்லை. இந்த எக்ஸோட வேல்யூ என்ன? g/2. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நல்லா வரணும், 1 செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ? எக்ஸு.
கரெக்டாக இல்லையா? அப்போ டிஸ்டன்ஸ் இதோட ரேஷியோ கேட்குறாங்க யாராச்சும் வந்துட்டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் இன் 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் 4 செகண்ட் 5 செகண்ட்னா நீ ஒன்றும் பண்ணாத, இந்த எக்ஸ் எல்லாத்துலேயும் இருக்காது கான்ஸ்டன்ட் விட்டுரு. அப்போ டி ஸ்கொயருக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போ 1 செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 1, 2 செகண்டில் பண்ணேன்னா 2ஓட ஸ்கொயர் 4, 3 செகண்ட்னா 3ஓட ஸ்கொயர் 9, 4 செகண்ட்னா 5 செகண்ட்னா 6 செகண்ட். அப்போ ஒரு சில பேர் கேட்கலாம், சார் நீங்கள் 1:2:2 3க்கு என்ன சொன்னீங்க? ஆன்சர் வந்து 149 கிடைக்கும். ஆனால் எனக்கு டவுட்டு 2 4 6ன்னு போட்டால் 2ஓட ஸ்கொயர் எவ்வளோ சார்? 4, 4ஓட ஸ்கொயர் என்ன 16, 9ஓட ஸ்கொயர் என்ன சரி 6ஓட ஸ்கொயர் என்ன 36. சார் எப்படி சார் ரெண்டுமே ஒன்று? நல்லா பாருங்க, இதை 4ஆல் டிவைட் பண்ண எனக்கு கிடைக்கிற நம்பர் 149 தான். கரெக்டாக இல்லையா? அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல் இன் 1 2 3 செகண்ட் பார்த்தாலும் சரி, இல்லை டிஸ்டன்ஸ் ட்ராவல் இன் 2 4 6 பார்த்தாலும் சரி, இல்லை டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இன் 3 6 9 இதில் பார்த்தாலும் சரி, 5 10 15 பார்த்தாலும் சரி, 5 10 15 சொல்லேன் 25 100 225 இது எல்லாத்தையும் நான் 25ஆல் டிவைட் பண்ண இது 1 இது 4 இது 9 தான் கிடைக்குது. ஓகே, அப்போது டைம் வந்து 1:2:3 ரேஷியோவில் இருக்குன்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு என்ன ரேஷியோவில் தான் இருக்கும்? 1:4:9 ரேஷியோ. ஜஸ்ட் ஸ்கொயர் ஆஃப் த நம்பர். ஓகேவா? ஓகே சார், டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் nth செகண்ட் எவ்வளோ? இது கேட்டால் என்ன சார் பண்ணுறது? லாஜிக்கலாக புரிஞ்சுக்கும், அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா வச்சு நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்றேன். நல்லா பாரு, நான் 0ல் இருக்கேன். நான் 1 செகண்டில் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் எக்ஸு. சரியா? 1 செகண்டில் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் எவ்வளோ? எக்ஸு. அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் ஃபஸ்ட்டு செகண்ட் கேட்டால் எக்ஸ்னு சொல்லிடுவோம். நான் 2 செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 4x. இந்த மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 4x. நான் 2 செகண்டில் ட்ராவல் பண்ண மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ சார்? 4x. அவன் என்ன கேட்குறேன்ட்டு 2வது செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ? நல்லா பாருங்க, 1 செகண்ட் முடிகிறப்ப இங்கே இருந்தேன் எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி, 2 செகண்ட் முடிகிறப்ப நான் இங்கே இருக்கேன். அப்போ 2வது செகண்டில் நான் ட்ராவல் பண்ணது எவ்வளோ? இந்த டிஸ்டன்ஸ். அப்போ மொத்த டிஸ்டன்ஸ் 4x, அதுலேருந்து இந்த எக்ஸ் போயிடுச்சுன்னா 3x. அகைன் இந்த எக்ஸ் என்ன? எக்ஸ் வந்து g/2. g/2னா ஒன்றும் இல்லை, அதோட வேல்யூ 5 வரும். இப்போ 3 செகண்டில் நான் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 3 செகண்டில் நான் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் 9x. 2 செகண்டில் நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன்? 4x. அப்போ 3வது செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ? நல்லா பாரு, 2 செகண்ட் முடிகிறப்ப நான் இங்கே இருக்கேன் 4x டிஸ்டன்ஸில், 3 செகண்ட் முடிகிறப்ப நான் 9x டிஸ்டன்ஸில் இருக்கேன். அப்போ 3வது செகண்டில் நான் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கேன்? இங்கேருந்து இங்கே வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். புரியுதா இல்லையா? அப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணு, இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணு, இது சப்ராக்ட் பண்ணால் 3x, இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் 5x, இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் 7x. இதோட மீனிங் என்ன சார்? 4 செகண்ட் முடிகிறப்ப நான் 16x டிஸ்டன்ஸில் இருக்கேன், 3 செகண்ட் முடிகிறப்ப நான் 9xல இருக்கேன். அப்போ 4வது செகண்டில் நான் ட்ராவல் பண்ணது எவ்வளோ? 7x. அடுத்து சப்ராக்ட் பண்ணால் 9x, அதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 11x. சரி, இது டைரெக்டாக இது இல்லாமல் நான் கண்டுபிடிக்க முடியாத, நான் கண்டுபிடிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா என்ன? நான் லாஸ்ட் பேஜில் எழுதி வச்சுருக்கேன். a/2 × 2n - 1. இந்த a/2க்கு பதிலாக நான் எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன்னா x × 2n - 1. என்னோட வேல்யூ 1ன்னு தூக்கி போடு. 1ன்னு போட்டேன்னா 2 - 1 1 ஆயிரும். 2ன்னு போட்டேன்னா 4 - 1 3 ஆயிரும். 5ன்னு போட்டேன்னா 3ன்னு போட்டேன்னா 6 - 1 5 ஆயிரும். 4ன்னு போட்டேன்னா 4 2 8 8 - 1 7 ஆயிரும். அடுத்து 9 ஆயிரும், அடுத்து 11 ஆயிரும். ஸோ இதான் கொஷினோட சொல்யூஷன். இதை வச்சு நீங்கள் நிறைய கொஷினை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகே, இதை வச்சு நீட்லேயும் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஜேஇலையும் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.